ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நம்ம கோயம்புத்தூரில் நடக்கிற யூஸ்டு புக்ஸ் ஃபேக்ட்ரி புக் ஃபேருக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் வாங்கின புக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டணும். த கேர்ள் ஆன் த ட்ரெயின். ரெண்டாவது புக்கு ஆர் ஷி டைஸ். லீ சைல்டோட ஒன் ஷாட். இது எல்லாமே த்ரில்லர் புக்ஸுங்க. அடுத்த புக்கு கோல்டு பிளட். நெக்ஸ்ட் புக் த சீக்ரெட் ஏஜெண்ட். நெக்ஸ்ட் ஒன் த ஃபைனல் மினிட். இது எல்லாமே யூஸ்டு புக்ஸ் தான், பட் நீட்டாக இருக்குது, எதுவும் கிளியலை. த அதர் பேசஞ்சர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. புக்ஸ் எல்லாமே அந்த மாதிரியான புக்ஸை மட்டும்தான் இவங்க காட்டுறாங்க. ஃபேமஸ் 5 இது கொஞ்சம் பிக்சர்ஸோடு இருக்கு. ஸோ இது எல்லாமே த்ரில்லர் புக்ஸுங்க. இந்த ஆர்டரில் தான் படிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ட்ராமாட்டிக் நாவல்ஸ் ரோமியோ அண்ட் ஜூலியட், ஹாம்லெட், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. அண்ட் இதை பார்த்தோன்னா ஒரு ஆசையாக இருந்தது. அஸ் அ மாமா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக எடுத்தேன். செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இந்த மாதிரி எடுத்தேன். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், டேல் கேரேஞ்ச் எழுதுனது. தென் திங்க் அண்ட் க்ரோ ரிச். அப்புறம் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் எ கிரேட் மேனேஜர். இந்த 4 புக்கும் ஜஸ்ட் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்காக எடுத்தோம். இது எல்லாமே நியூ புக்ஸுங்க. மற்றதெல்லாம் யூஸ்டு, இது நியூ புக்ஸ். ஸோ இது யூஸ்டு இல்லை, இது ஃப்ரெஷ் பீஸ். இது எல்லாமே கூட இந்த 2 புக்கும் லிசனிங் டு அதர்ஸும் யங் இனோவேட்டர்ஸ் கைட் டு ஸ்டெம், இந்த 2 புக்கும் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தோம். இது அஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் ஆஃப் த டைஸ், ஆனந்த் நீலகண்டன் அவர் எழுதினது. இது என்னென்னா, மகாபாரத கதையில் நாம் துரியோதனன் சைடு, அதாவது கௌரவாஸ் அவங்களுடைய சைடில் இருந்து நாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் த ஸ்ப்ளெண்டர் ஆஃப் சவுத் இந்தியா, அந்த புக் ஒன்று எடுத்தோம். அது ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம சவுத் இந்தியாவுடைய எல்லா இம்பார்ட்டண்ட் பிளேசஸ், நம்மளுடைய கல்ச்சர், டெம்பிள்ஸ், ஸ்பைஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்காகவே இதை எடுத்தோம். வித் பிக்சர்ஸோடு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நான் எஸ் ஹாரி பாட்டரோட அண்ட் த ஹாஃப் பிளட் பிரின்ஸ். ஹாரி பாட்டர் அண்ட் த ஹாஃப் பிளட் பிரின்ஸ் அந்த ஸ்டோரியோட ஃபேன் இருந்தால் கண்டிப்பாக இந்த புக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு 3, 4, 5 அப்படியே படிச்சுட்டா அடுத்தது பார்த்துருப்போம். புக்காக படிக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க கோயம்புத்தூரில் அந்த புக் கலெக்ஷனில் வாங்கிட்டு வந்தது. ஸோ இதெல்லாம் நான் படிச்சுட்டு ஒவ்வொன்றா அந்த புக்கை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.